ராஜ்குமார், தபால் வாக்குகளின் முடிவுகள் எப்போ சொல்லுவாங்க? அந்த முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாகவே தபால் வாக்குகளில் முன்னிலை நிலவரங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை முகவர்களுக்கு சொல்லப்படும் என்ற தகவல் கூறப்பட்டிருக்கின்றது. தபால் வாக்குகள் எண்ணப்படும் பொழுது அதில் யாருக்கு தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும். வழக்கமாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் அவர்களுடைய அந்த இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாகவே நம்முடைய செய்திக்குழு 234 தொகுதியிலும் நாம் தயாராக இருக்கின்றோம். ஒவ்வொரு வாக்கும் எண்ணப்படும் பொழுது நம்முடைய செய்தியாளர்கள் அந்த விவரத்தை பெற்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பாக, அதாவது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தலைமை முகவர்களுக்கு, அரசியல் கட்சியினுடைய முகவர்களுக்கு தரவுகளை சொல்லும் பொழுதே அந்த தரவுகளை நாம் காட்சிப்படுத்த தயாராக இருக்கின்றோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களின் முகவர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் பதிவு செய்ய இருக்கின்றோம். எனவே காலை 8 மணி முதலே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது முதலே யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்ற விவரத்தை 234 சட்டப்பேரவை தொகுதியிலும், குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டோம் என்றால் கொளத்தூர், பெரம்பூர் உட்பட மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள், அதிக போட்டி நிறைந்த தொகுதிகளில் எல்லாம் தபால் வாக்குகளில் யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்ற விவரத்தை 8 மணி முதலே தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.